மாமா என்னடி மாமா நோமானு என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்கிட்ட 3 மாசத்துல போறேன்னு சத்தியம் பண்ணிருக்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு மாமா. ஆனா உன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா போற மாதிரி தெரியல. எங்கேயே செட்டில் ஆகுற மாதிரில இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா. நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலையே. என்னது? எதுவும் பண்ணலையா? ஏய், எங்க அப்பா அம்மா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் சொல்றாங்க. நீ சரி சரின்னு மண்டி ஆட்டிக்கிட்டு இருக்க. நீ தனியா போய் பேசுனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? தனியா போய் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பனா இல்லையான்னு தெரியாதுன்னு இக்கு வச்சா பேசுற. என்ன மாட்டி விடலான்னு பிளான் பண்றியா? ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா. நான் யோசிச்சு எல்லாம் பேசல. டக்குன்னு மனசுல உள்ளது வந்துருச்சு. ஓ, அப்போ உன் மனசுல இந்த வீட்டுல இருக்கலாம்னு ஆசை வந்துருச்சு. அதனால இந்த வீட்டை விட்டு நீ போக மாட்ட. என்கிட்ட நீ போய் சத்தியம் பண்ணிருக்கல? இல்ல மாமா, நான் பண்ணது உண்மையான சத்தியம் தான். ஏய், போறவ எதுக்குடி? எங்க அப்பா அம்மா கிட்ட காலம் முழுக்க உங்களுக்கு கடமை செய்யணும்னு சொல்லணும். அப்ப சாமி மேல பொய் சத்தியம் தானே பண்ணிருக்க? இல்ல மாமா, பொய் சத்தியம் பண்ணல. ஏய், எனக்கு நம்பிக்கை இல்லடி. போறவ எதுக்குடி அவங்க கிட்ட அப்படி சொல்லணும்? இல்ல மாமா, இந்த 3 மாசத்துல உங்க மனசு மாறி நீங்க என்ன ஏத்துக்கிட்டா நான் அவங்களுக்கு காலம் பூரா கடமை செய்யலாங்கிற அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். ஓ, என் மனசு மாறி நான் உன்னை ஏத்துப்பேங்கிற நினைப்பு உன் மனசுல இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உன் மனசுல நல்லா வச்சுக்கடி. இந்த ஜென்மத்துல நான் உனக்கு இல்ல. இந்த உலகத்துல எது மாறினாலும் மாறும். என் மனசு மாறாது. 3 மாசத்துல இந்த வீட்டை விட்டு வெளியே போற வேலையை பாக்குறேன். ஏதாவது டிராமா பண்ணி இந்த வீட்லயே இருக்கலாம்னு நினைச்ச அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சரிங்க மாமா. ஏய், தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? தெரியல மாமா, தானா கண் கலங்குது. ஐயோ, ஆனா ஒண்ணு, தாலி பிரிச்சு போட்ட விஷயத்தை பத்தி பேசும்போதுதான் எனக்கு ஒரு யோசனையே தோணுச்சு. நீ என்ன பண்றனா, 3 மாசம் கழிச்சு வீட்டை விட்டு போகும்போது நான் கட்டின தாலிய என்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு போறேன். என்ன வார்த்தை சொல்றீங்க? ஏய், நீ என்னை விட்டு மொத்தமா தானே போற. அப்புறம் நான் கட்டின தாலி மட்டும் உனக்கு எதுக்கு? மாமா, உங்க ஞாபகமா இந்த தாலியாச்சும் என்கிட்ட இருக்கட்டுமே. அதுக்கெல்லாம் இடமே இல்ல. நீ போகும்போது கழட்டி கொடுத்துட்டு தான் போற. மாமா, இத பாரு, நான் சொன்னது சொன்னதுதான். நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு போற. அப்படி நீ தரலனா நானும் அதை எடுத்துப்பேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. பழங்காலத்து நகை பாரிவேந்தர் ஐயா பெருந்தன்மையா உண்டியில போட்டது. பழங்காலத்து நகையா? எங்க கொடுங்க பாப்போம். பழங்காலத்து நகைன்னு சொல்றீங்க, ஆனா வேலைப்பாடெல்லாம் இப்ப மிஷின்ல செஞ்ச மாதிரி இருக்குங்களே. மிஷின்ல செஞ்சதா? இல்லன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தீ மிதிக்கிற அன்னைக்கு பாரிவேந்தர் ஐயா மருமக அம்மன் சன்னதியில விழுந்து கும்பிடும் போது நகை தவறு கீழே விழுந்துருச்சு. அம்மன் சன்னிதானத்துல விழுந்தது அம்மனுக்கு தான் சொந்தம். இது எங்க அம்மா காலத்து நகை, அதனால இதை உண்டிலேயே போடுறேன்னு சொல்லி பாரிவேந்தர் போட்டாரு. இதுல வேலைப்பாடெல்லாம் புதுசா இருக்கு. பழங்காலத்து நகைன்னு சொல்றீங்க,
எனக்கு சந்தேகமா இருக்கு. அவசரப்பட்டு பேசுறாதீங்க. இது பெரிய குடும்பத்து நகை. இது சரியா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம். வைங்க. சரிங்க ஐயா. புனிதா, சொல்லுங்கம்மா. கண்மணியை கூட்டிட்டு வந்து உட்காரு. போட சொல்லுமா. குமரா, கண்மணிக்கு மாலை எடுத்து போடு. சரி. சம்மந்தி, சடங்கு ஆரம்பிங்க. இல்ல சம்பந்தி, வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு மாமியார் தான் தாலி பிரிச்சு கோக்கணும். அப்பதான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு ஒத்துமை கிடைக்கும், குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். புது தாலியில கோக்க குண்டுமணி காசெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். ஓ, அடேங்கப்பா. சம்மந்தியம்மா, அசத்திட்டீங்க போங்க. ரொம்ப தடப்புடலா செஞ்சிருக்கீங்க. எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல வெறும் பவழமும் கருகமணியும் தானா? அக்கா, இவங்கள அவங்க பங்குக்கு கொண்டு வந்திருக்காங்க. எங்க கொண்டு வந்திருப்பாங்க? தலகுனியும் போதே தெரியுதே. அவங்க அளவுக்கு இல்லைன்னாலும் எங்க சக்திக்கு பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி சின்னதா 2 காசு நாங்களும் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எப்படியும் இவ்வளவு கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு அடிச்சு வரட்ட போறோம். இதுல தாலி பிரிச்சு போட்டா என்ன, போடலனா என்ன? மா, உங்க மருமக பெரிய இடம்தான், அதுக்காக மத்தவங்கள மட்டம் தட்டி பேசாதீங்க. என்ன வாய் நீளுது? எங்க வந்து யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு, இல்லனா மரியாதை கெட்டு போயிடும். அதுதான் நானும் சொல்றேங்க. உங்க மருமக பவுச உங்க கூடயே வச்சுக்கோங்க. அதுக்காக எங்களை மட்டம் தட்டி பேசுனீங்கன்னா நாங்களும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நல்ல காரியம் நடந்து போது தேவையில்லாத பேச்சு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, இவர் வேற. ராசாத்திக்கு பண்ணணும்ல அண்ணே, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. சம்மந்தி, கண்மணி ஆசீர்வாதம் பண்ணுங்க.
மாப்பிள அத்தை தாலி பிரிச்சு போடும்போது புது மெட்டி போடுறது சம்பிரதாயம். இந்தாங்க உங்க கையால போட்டு விடுங்க. அங்கே நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. சரிங்க. இனியா வந்து மாலையை போடு. இனியா இப்போ மங்கே அந்த நகையை எடுத்துட்டு வா. ராசாத்தி கழுத்துல போட்டிருந்த நகை திருவிழா டைம்ல கோயில் உண்டியல்ல போற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா வேற நகை செஞ்சு கொண்டு வந்துருக்கோம். மங்க ராசாத்தி கழுத்துல அது போட்டு விடுமா. ராசாத்தி சந்தோஷம் தானே? இதெல்லாம் நல்லா இல்ல. என்னாச்சு? அப்புறம் என்னங்க, ஒரு கண்ணுல வெண்ணையையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சா என்ன நியாயம்? என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமக தானே, அவளுக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது போட்டீங்களா? நான் என்ன சீர்ல குறை வச்சனா இல்ல செய்முறை செய்யறதுல குறை வச்சனா? என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க. இந்த வீட்ல எல்லாமே அப்படிதான். ஒண்ணு இல்லாதவள ஒசரத்துல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறதே வழக்கமா போச்சு. அண்ணே அவங்க தான் புரியாம பேசுறாங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ராசாத்திக்கு நாம ஏற்கனவே போட்டிருந்த நகையை கழட்டி கோவில் உண்டியில போட வேண்டியதாயிடுச்சு. அதுக்கு பதிலா தான் இந்த நகையை போடுறோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஏதாவது சாக்கு சொல்லாதீங்க. உங்க எல்லாருக்கும் எப்பவும் சின்ன மருமக தான் வசதி. நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏமா எந்த வீட்ல வந்து என்ன பேச்சு பேசுறீங்க? இங்க பாருங்க, நாங்க யாரும் அப்படி பேதம் பாக்குற ஆளு கிடையாது. அது பாக்குறவங்க பார்வையை பொறுத்து இருக்கு. சும்மா அவங்கள ஏன் அதட்டிட்டு இருக்கீங்க? அவங்க கேட்டதுல என்ன தப்பு? இதே மாதிரி ஒரு நகைய கண்மணிக்கு செஞ்சு போட்டா நம்ம சொத்து என்ன குறைஞ்சிருவா போகுது? மரகதா, நீ சும்மா இருக்க மாட்ட? அண்ணே இதுதான் இப்ப பிரச்சனையா? நாளைக்கே இதே மாதிரி ஒரு நகையை கண்மணிக்கு செஞ்சு போட்டுடலாம். யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. என் பொண்ணுக்கு நகை நட்டு செஞ்சு போட முடியாம நான் கேக்கல. அவளுக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்குங்கிறதுனால கேட்டேன்.
அத்த, எங்க குடும்ப விவகாரத்துல தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வந்தீங்களா உங்க செய்முறையை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. எங்க சித்தப்பா எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். சின்ன பசங்களுக்கு இருக்கிற பக்குவம் பெரியவங்களுக்கு யாருக்குமே இல்ல. நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு, ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க சம்பந்தி. அம்மா வணக்கம். பாரியையாவை பார்க்கணும். ஒரு நிமிஷம். அம்மா சொல்லுங்கம்மா. அவர் உள்ள வேலையா இருக்காரு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. குலதெய்வ கோயில்ல பூஜை பண்ணோம். தர்மகர்த்தையா பிரசாதம் கொடுத்து வர சொன்னாரு. இந்தாங்கம்மா. அம்மா இந்தாங்கம்மா. இது என்ன? இது பாரியையா கோயிலுக்கு தானமா கொடுத்த நகை. தங்கம் இல்லையா, போலியா. பாரியையா கிட்ட சொல்லி கொடுத்துட்டு வர சொன்னாரு. போலியா? ஆமாமா, அசல் மாதிரியே கவரிங்க போலியா செஞ்சு யாரும் ஏமாத்திருக்காங்க. ஐயா கிட்ட சொல்ல சொன்னாங்க. சொல்லிருங்கம்மா. நான் சொல்லிடுறேன், நீ போ. சரிங்க. கட்டுறது நிப்பாட்டு.